ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன முயற்சி. நம்மளில் நிறைய பேருக்கு நாவல் படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அதை படிக்கிறதுக்கான நேரம் இருக்காது. சிலருக்கு படிக்க நேரம் இருந்தாலும் அதை உட்கார்ந்து பார்த்து படிக்கிறதுக்குங்கிறது முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் இந்த முயற்சி. இங்கே சில பிரபல நாவலிஸ்ட்களின் நாவல்களை நான் படிக்க நீங்கள் கேட்டு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல முத்துலக்ஷ்மி ராகவன் அப்படிங்கிற நாவலிஸ்ட் எழுதின ஆரண்யம் அழகானது அப்படிங்கிற நாவலை நான் படிக்க இருக்கிறேன். இது நீங்கள் எல்லாம் கேட்டு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, நாவலுக்குள்ளே போகலாமா? பிரீத்திக்கு உற்சாகமாக இருந்தது. இறக்கைகள் இருந்திருந்தால் வானில் சிறகடித்து பறந்திருப்பாள். எத்தனை நாளைய கனவிது! நாள்கள் என்பதை விட வருடங்கள் என்று சொல்லலாம். விசாகா அத்தை பூனாவை விட்டு கிளம்பிய போது தானும் அவளுடன் கிளம்ப வேண்டும் என்று கை கால்களை புதைத்து தரையில் புரண்டு அழுதாளே, அன்று ஆரம்பித்த அடம் இது. அப்போது அவளுக்கு 8 வயது. அவள் பிறந்ததிலிருந்து அவளுடன் இருந்த விசாகா அத்தை அவளை பிரிந்து தன் கணவருடன் கிளம்பிவிட்டாள். நானும் அத்தையுடன் போவேன். பிரீத்தி உதட்டை பிதுக்கி தரையில் உருண்டு புரண்டு அழுது ஆகாத்தியம் செய்தாள். இறுக்கமான முகத்துடன் இருந்த அவளது அப்பா கங்காதரன் மகளின் முதுகில் ஒரு போடு போட்டு வாயை மூடு என்று அதட்டினார். யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை குழந்தை மேலே காட்டுறீங்களே. பிரீத்தியின் தாய் பார்கவி பதறி போனவளாக பிரீத்தியை தன் பக்கம் இழுத்து கொண்டதினால் பிரீத்தி தப்பித்தாள். இல்லை என்றால் அன்று கங்காதரன் இருந்த கோபத்திற்கு பிரீத்தி ஒரு வழியாகியிருப்பாள். உன் அத்தையே உரிமையில்லாத இடத்தில் வாழப்போகிறாள். இதில் நீயும் கூட போகிறாயா? அங்கே ஆரத்தி எடுத்து வான்னு சொல்ல யார் இருக்காங்கன்னு நினைச்ச? விசாகா தமையனுக்கும் குறையாத இறுக்கத்துடன் நின்றாள். ஒரே ஒரு வித்தியாசம்தான். கங்காதரன் விழிகளில் கோபம் மண்டியிருந்தது. விசாகாவின் விழிகளில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. போகலாமா விசாகா? மாறனின் அழைப்பில் கங்காதரன் விழித்தார். எந்த தைரியத்தில் கூப்பிடுறீங்க மாறன்? நீங்கள் உழைத்து சம்பாதித்து வைத்திருக்கும் சொத்துக்களை என் தங்கையின் பெயருக்கு எழுதி வைக்கப் போகிறதாய் சொல்லி கூப்பிடுறீங்களா? இல்லை நீங்கள் கட்டி வைத்திருக்கும் அரண்மனையில் என் தங்கையை ஊஞ்சலாட வைக்க கூப்பிடுறீங்களா? அது உங்களுக்கு தேவையில்லாததன்னா? கணவருக்கு பதில் விசாகா பேசினாள். மாறன் மைத்துனரின் முகம் பார்க்கவில்லை. துயரம் பூசி இருந்த அவரது முகத்தை பார்க்க பிரீத்திக்கு பாவமாக இருந்தது. அன்பான மாமா, அப்பா ஏன் மாமாவை கண்டாலே துப்பாக்கி தூக்கி சுட்டு பொசுக்கி விட துடிக்கிறார்? இவரை நான் தான் காதலித்தேன். என் காதலை கௌரவித்து கல்யாணமும் செய்து கொண்டார். எதை கேட்பதாக இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள். கணவருக்காக வரைந்து கட்டிக்கொண்டு பறிந்து வந்த தங்கையை இமைக்காமல் பார்த்தார் கங்காதரன். அவரது உதடுகள் துடித்தன. தமையனின் மௌன பார்வையை தாங்க முடியாமல் மௌன கண்ணீர் வடித்தாள் விசாகா. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் உன் கணவனின் துரோகத்தை தாங்கி பிடித்து பறிந்துகிட்டு இருப்ப விசாகா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அண்ணா. விசாகா கணவரை பின்தொடர்ந்து போய்விட்டாள். அவளுடன் அவளுடைய மகனும் மகளும் சென்று விட்டதில் பிரீத்தியும் அவளது அண்ணன் பிரசாத்தும் ஏகத்துக்கும் வருத்தப்பட்டார்கள். அவர்களுடன் சேர்ந்து விளையாடிய நண்பர்கள் பிரிந்து சென்று விட்டார்களே. கணவரின் பின்னால் சென்று விட்ட விசாகா பூனாவுக்கு திரும்பாமல் இல்லை. வருடா வருடம் பிள்ளைகளின் விடுமுறை தினங்களுக்கு பூனாவுக்கு வந்து செல்வாள். ஆதவனும் ஆர்த்தியும் பிரீத்தி பிரசாத்துடன் அரட்டை அடிப்பார்கள். சேர்ந்து விளையாடுவார்கள். பிரசாத் பிரீத்தியை விட 4 வயது பெரியவன். விசாகாவின் மகன் ஆதவனை விட 2 வயது சிறியவன். ஆர்த்தி பிரீத்தியின் வயதுதான். ஆதவன் பிரீத்தியை விட 6 வயது பெரியவன். கடந்த 2-3 ஆண்டுகளாகவே ஆதவன் பிரீத்தியிடம் பழகும் விதத்தில் பார்க்கும் பார்வையிலும் வித்தியாசம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. கண்களில் மின்னலுடன் ஆர்வமாக பார்க்கிறான். அதை பிரசாத்திடம் உணர்ந்த ஆர்த்தி பிரீத்தியிடம், ஏய், உன் அண்ணன் என்ன சைட் அடிக்கிறான்டி என்று இமை சிமிட்டி சொல்லி சிரித்தாள். உன் அண்ணன் மட்டும் என்ன, அவனும் தான் என்னை சைட் அடிக்கிறான் என்று பிரீத்தி சொல்லவில்லை. அது ஏன் என்றும் தெரியவில்லை. ஆதவனுக்கு அவள் மீது ஈர்ப்பு இருக்கிறது. அவளுக்கு அவன் மீது பாசம் இருப்பது நிச்சயமாக தெரியும். ஈர்ப்பு அது தெரியவில்லையே. அதற்காகத்தான் கங்காதரன் மகளை விசாகாவின் ஊருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இல்லை என்றால் அத்தனை வருடங்களாக விசாகா கெஞ்சியும் பிள்ளைகளை தங்கையின் ஊருக்கு செல்ல அனுமதிக்காதவர் இப்போது போய் வா என்று அனுப்பி வைப்பாரா என்ன? ஆதவன் காட்டுப்பகுதியில் இருக்க விரும்பவில்லை. ஃபாரின் போய் படித்திருக்கிறான். பூனாவில் ஐடி கம்பெனி ஆரம்பிக்கும் பிளானில் இருக்கிறான். பிரசாதும் ஆர்த்தியும் விரும்புகிறதை போல இருக்கிறது. நீ ஓகேன்னு சொன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் பண்ணி வைத்து விடுவேன் பிரீத்தி. என் கண் முன்னால் நீ இருப்பாய். என் தங்கையை தான் தடுத்து நிறுத்த முடியவில்லை.
தங்கையின் பிள்ளைகளை என்னிடம் இழுத்து கொண்டு விட்ட மன நிம்மதி எனக்கு கிடைக்கும் மகளே. உன் அப்பாவுக்காக உன் அத்தை மகனை கல்யாணம் பண்ணிக்கொள் பிரீத்தி. கங்காதரன் மகளை அழைத்து பேசிய போது பிரீத்தி கலவரமடைந்தாள். அதற்கென்னப்பா, உங்கள் மனம் போல ஆகட்டும் என்று ஏன் அவளால் சொல்ல முடியவில்லை? எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம்ப்பா என்று ஏன் அவள் மறுத்தாள்? தெரியவில்லை. அவளுக்கே அது தெரியவில்லை. அவள் மனம் ஆதவனை விரும்புகிறதா இல்லையா என்று அவளால் கண்டுணர முடியவில்லை. எவ்வளவு யோசித்தாலும் ஆதவனின் மீது அவளுக்கு நேசம் வந்து துளைக்கவில்லையே, பாசம்தான் வந்து துளைத்தது. பிரசாத் ஆர்த்தியை விரும்புகிறான் அம்மா. அண்ணன் மேரேஜை டிலே பண்ணாமல் நடத்தி வைத்து விடுங்கப்பா. ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். ஆதவனும் உன்னை விரும்புகிறானே பிரீத்தி, அதான் எனக்கு தெரியுமே. பிரீத்தி சங்கடமடைந்தாள். ஆதவனின் மீது அவளுக்கு எந்த விதமான ஈர்ப்பும் ஏற்படவில்லையே. என்ன செய்வாள்? அப்பா அத்தானின் மீது எனக்கு எந்த விதமான அட்ராக்ஷனும் ஏற்படலையப்பா, பிரீத்தி சொல்லிவிட்டாள். கங்காதரனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. மகளிடம் கோபம் கொள்ளவும் முடியவில்லை. மனதில் இருப்பதை மறைக்காமல் சொல்லிவிட்ட மகளின் மீது அவர் மனதில் பாராட்டுதல் வந்தது. என் வளர்ப்பு என்று பெருமிதம் கொண்டார். ஆனால் ஆதவன், அவன் மீதான அவரது அக்கறை, பரிவு, பாசம் இவற்றையும் நினைத்து பார்க்க வேண்டுமல்லவா? அவரது உயிருக்குயிரான தங்கை விசாகா பெற்ற மகன் அவன். காட்டுப்பகுதியில் பொருந்தி வாழ அவனால் முடியாது. பூனாவில் பிறந்து வளர்ந்தவன் அவன். 15 வயதில் தாயை தொடர்ந்து சென்றாலும் அவனது மனம் முழுவதும் பூனாவில் தான் இருந்தது என்பதை கங்காதரன் அறிவார். காடு மாமா அது. இங்கே விடிய விடிய கலகலன்னு இருக்கும் இல்லை, அங்கே அப்படி இல்லை மாமா. ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் இருட்டிடும், 6 மணிக்கெல்லாம் அவங்க வீட்டில் அடைஞ்சிக்கிறாங்க என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். எந்த காரணத்தினால் கங்காதரன் கணவரை பின்தொடர்ந்து தங்கை போவதை ஆட்சேபித்தாரோ அதே காரணத்தினால் ஆதவனும் அந்த ஊரை வெறுத்தான். +1 +2 படிப்பிற்கு ஊட்டி கான்வென்ட்டில் ஹாஸ்டல், கல்லூரி படிப்புக்கு சென்னை, ஹாஸ்டல் வாசம், MBA படிப்பிற்கு வெளிநாடு என்று ஊர் தங்காமல் பறந்து கொண்டிருந்தான். பணத்திற்கு குறைவில்லை. அவன் கேட்டது கிடைத்தது. பூனாவில் IT கம்பெனி ஆரம்பிக்கவும் பணம் கிடைத்துவிடும். கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்து விடுவார்கள். அப்படியே ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று அவன் எண்ணம். ஆரத்தியின் மனதில் என்ன இருக்கிறது என்று கங்காதரனுக்கு தெரியவில்லை. எது இருந்தால் என்ன என்பது கங்காதரனின் எண்ணம். பிரசாதும் ஆர்த்தியும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். அது போதும் அவருக்கு. ரொம்ப நாளாக நீ அத்தையின் ஊருக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். இப்போது போய் வா. ஆதவனும் அங்கே தான் இருக்கிறான். IT கம்பெனி ஆரம்பிக்க அத்தையின் குடும்பத்தில் பெர்மிஷன் வாங்கணுமே. ஆதவனுடன் பேசி பழகு. 15 வயது வரை நம் வீட்டில் உன்னுடன் வளர்ந்தவன். அந்த நினைவில் நீ தயங்குகிறான்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கும் ஆதவனே வேறு. விசாகா வரும்போது ஆர்த்தி தான் கூட வருவாள். ஆதவன் அடிக்கடி வந்து போனதில்லை. அத்தை மகன் என்பதனால் அவனுடைய அருமை உனக்கு தெரியவில்லை. அவன் இருக்கும் ஊருக்கு போய் பார். நிச்சயம் உனக்கு அவனை பிடிக்கும், நம்பிக்கையுடன் சொன்னார். இப்போதும் அத்தானே எனக்கு பிடித்திருக்கிறதே அப்பா. அவனை நான் விற்கவில்லையே. இந்த பிடித்தம் வேற பிரீத்தி. அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு பிடிக்கணுமே. பிரீத்தி உதட்டை கடித்து கொண்டாள். சுற்றி சுற்றி பேச்சு ஆதவனையே அவள் மணக்க வேண்டும் என்று முடிவதில் அவளுக்கு என்னவோ போல இருந்தது. நிர்பந்தம் இல்லாத பந்தத்தை தான் மனம் ஈர்க்கும். இதை அவளது தந்தையிடம் யார் சொல்வது? எது எப்படியோ அவளுக்கு அவளுடைய அத்தை இருக்கும் வால்பாறைக்கு போக அனுமதி கிடைத்து விட்டது. அதுவரை மகளை அவர் தனித்து அனுப்பி வைத்ததில்லை. இப்போது வேறு வழி இல்லை. கங்காதரன் விசாகா இருக்கும் ஊருக்கு வர விரும்பவில்லை. கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஏரோட்ராமில் உன்னை அழைத்து கொண்டு போக விசாகா காருடன் வந்து விடுவதாக சொல்லியிருக்கிறார். தனியாக டிராவல் பண்ண போற, பத்திரம். 1000 முறை மகளை எச்சரித்து அனுப்பி வைத்தார். பார்கவிக்கு மகளுடன் போக ஆசைதான். கங்காதரன் விட வேண்டுமே. உன் அப்பாவுடன் யார் பானிப்பட்டு யுத்தம் பண்ணுவது? என்றைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அன்றைக்கு என் அடிமை வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு. ஆசைப்பட்ட ஊருக்கு போக முடியாது. எப்படியோ விசாகா மகனை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கணுங்கிறதுனால உனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. காட்டு பக்கம் தன்னந்தனியா போய் மாட்டிக்காத. ஆரத்தியுடன் சேர்ந்து போ. தாயின் கவலையோடு சொன்னாள் பார்கவி. தாய்மையின் மனது நுணுக்கமானது. பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு நேரப்போகும் சின்னஞ்சிறு நிகழ்வையும் அது அறிந்துவிடும். பிரீத்தி போக போகும் காடு எப்படிப்பட்டது, அங்கே அவள் எப்படியெல்லாம் போராடப் போகிறாள் என்பதை அந்த தாயின் மனம் உணர்ந்து சொன்ன சொற்களா அவை. பிரீத்தி பூனாவிலிருந்து விமானத்தில் கிளம்பி கோவை வந்து இறங்கிவிட்டாள்.
அவளுக்காக கார் காத்திருந்தது. அழைக்க வந்தது விசாகா இல்லை, ஆதவன். இவனா? மனதில் சலிப்பை மறைத்து கொண்டு புன்னகைத்தாள் பிரீத்தி. வாட் அ சேஞ்ச்! நான் பார்த்து வளர்ந்த பிரீத்தியா நீ? ஆதவனின் பார்வை அவளது அங்கம் முழுவதும் ஊர்ந்ததில் அருவெருப்புத்தான் வந்து தொலைத்தது. இப்போது இருக்கும் ஆதவனை வேறு. கங்காதரனின் குரல் அவளது காதுகளில் ஒலித்தது. அவன் வெளிநாடு போய் வந்ததில் மாறி போயிருக்கிறானாம். பெண்கள் வட்டமிடும் கட்டழகனாம். ஆதவன் கட்டழகனாகத்தான் இருக்கிறான். பிரீத்தியின் மனம் கவர்ந்த கட்டழகனாக அவன் இல்லை. அவனது விழிகள் மேய்ந்த மேய்ச்சலில் அவள் உடல் கூசி போனாள். அவனது பார்வை பெண்களின் மீதானது அவனது மோகத்தையும் அவன் முன் அனுபவங்களையும் பட்டவர்த்தனமாக அறிவித்தது. உண்மைதான் அப்பா. இப்போது இருக்கும் ஆதவன் அத்தான் வேறுதான். சின்னஞ்சிறு வயதில் நான் பார்த்த அத்தானாக இல்லை. காரின் முன் சீட்டில் அவன் அருகில் அமர்வதை தவிர்த்து அவள் பின் சீட்டில் ஏறியபோது அவனது முகம் மாறிவிட்டது. நான் என்ன உனக்கு டிரைவரா? காட்டத்துடன் கேட்டான். லாங் ஜேர்னி அத்தான், அசதியாக இருக்கிறது. பின் சீட்டுனா எனக்கு சாய்ந்து கால்களை நீட்டிக்க கன்வீனியண்ட்டாக இருக்கும். வாய்க்கு வந்ததை சொல்லி தப்பித்தாள் பிரீத்தி. இத்துடன் அத்தியாயம் 1 முடிந்தது. அடுத்த அத்தியாயத்தை அடுத்த காணொளியில் கேட்போம். நன்றி நண்பர்களே.